மகாசிவராத்திரி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங்க்கு மேலே தான் சிவராத்திரிங்கிறதுனால இன்னைக்கு என்னோட ரொட்டீனை காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு சாரி கட்டி ரெடியாக இருக்கேன். வாங்க, ஒரு சிவராத்திரி கிஃப்ட்டு. இது எங்கள் வீட்டுக்கு தான், எனக்காக இல்லை. ரொம்ப நாள் ஆசை. பிரிச்சுடுவோமா? என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுறீங்க நீங்கள்? முன்னாடியே பிரித்து வச்சிருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் நாளைக்கு தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நைட்டு வந்து சிவராத்திரிக்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் நைட்டு நான் வந்து மறுநாள் எடிட் பண்ணி வீடியோ போடுவேன். என்னது இது? போட்டோட ஸ்பீக்கர். போட்டு தான் வாங்கணும்னு இல்லை எனக்கு, ஆனால் இது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது அமேசானில், அதனால தான் வாங்கினேன். பிரிக்கலாம் வாங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு மகாசிவராத்திரி அன்னைக்கு எதுக்கு நான் 1 day டெலிவரி போட்டேன்னா, எனக்கு பாட்டு கேட்கணும், சிவன் பாட்டு கேட்கணும். அதனால தான். இங்க பாருங்க எப்படி இருக்கு. க்ளோஸ்அப்ல காட்டுறேன். போட். ஸோ இதில் வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போடுறதுக்கு, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதோ இருக்குது. ஏமா ஸோ நம்ம ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணுறோம். போத் ஸ்டோன் 1000 கனெக்டட் நவ். பேட்டரி 90% இருக்குது. வாங்க நம்ம ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பாட்டு ப்ளே பண்ணலாம் சொல்லுங்கள்? ப்ளே பண்ணலாமா? இங்கே பாருங்க. கேக்குது. சவுண்ட் ஏற்றி வைப்போம். வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணி அந்த கோடி இப்போது இருட்டிருச்சு. இது எங்களோட காம்பவுண்டு. இங்கேருந்து மலை தெரியும். நான் இது உங்களுக்கு பகலில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மலை வந்து இருக்குது. அந்த மலையோட என்டையர் லெங்க்த்துக்கு அவங்க ஏற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம திருவண்ணாமலையில் ஏற்றுற மாதிரி உங்களுக்கு தீ தெரியுதா? இங்கே வந்து ஏற்றிருக்காங்க. லேம்ப்புன்னு நினைக்கிறேன். அது வந்து இங்கே மரம் நடுவில் இருக்கிறனால அது மறைச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து வருது பாருங்கள், இங்கேருந்து வருது பாருங்கள். இங்கேருந்து வந்து அப்படியே இப்படி வந்து இங்கே போய் அது மறையுது. இது நம்ம ரீச் ஆக முடியாது. இது ட்ரைபல்ஸ் ஏற்றுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் நான் நேரில் வந்து திருவண்ணாமலை தீபத்தை பார்த்ததே இல்லை. இது எனக்கு ஏதோ இவங்களாம் இனிஷியேட் பண்ணி பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தீக்ஷா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு தொண்டாமுத்தூரில் ஒன்று இருக்குது. எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். பெரிய சிவலிங்கம் இருக்கும். அதில் குட்டி குட்டியாக 1008 லிங்கம் வந்து பதிச்சிருக்காங்க பாருங்கள். ஜாலியாக அங்கே போய் நல்ல ஒரு கிராமிய சிவராத்திரியை கொண்டாடிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம்.
ஃபுல் டே சரியாக சாப்பிடாதனால பயங்கர பசி, கிட்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து சாப்பிட வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் அபிஷேகம் பண்ணதை காட்டுறேன் உங்களுக்கு. நைட்டு வந்து நம்ம இப்போது சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். எந்தெந்த ஐட்டம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா தயிர், தேன், காய்ச்சாத பால், நெய், அப்புறம் ஜீனி, ஒயிட் சுகர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது, எதுவுமே வீட்டில் யூஸ் பண்ணது கிடையாது. ஒன்று ஒன்றா பண்ணலாம். அங்கே பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய பெயிண்டிங் தான். ஒரு 2 to 2.5 years முன்னாடி நான் வரைஞ்சேன். அப்போ எனக்கு பெயிண்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ வரைஞ்சது. எனக்கு எந்த ப்ராக்டிஸும் கிடையாது, எந்த கிளாஸும் போகல. ஜஸ்ட்டு கூகுள் இமேஜ் பார்த்து வரைஞ்சேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரியலாக இருக்குன்னு. எனக்கு அதை விட மனசே இல்லை, பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் எந்த சிவன் பூஜை பண்ணாலும் அது அங்கே இருக்கும். என்னமோ சிவனே எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்து வரைய சொன்ன மாதிரி. அப்போல்லாம் எனக்கு இந்தளவுக்கு பக்தி இருந்ததில்லை. சும்மா ஒரு ஹாய் பாய் ஹலோ. பட் இப்போ வந்து அதுக்கு வரைய சொன்னதுக்கே அது வந்து ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் வியூவில் பண்ண சொல்லியிருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. வாங்க நம்ம ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே பூஜை பண்ணலாம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம ஓம் நம சிவாய, 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 நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமஹ, ஓம் நம சிவாய, சிவாய சிவாய நமஹ, ஓம் நம. நம்ம இந்த 5 பொருளில் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லோரும் யூஸ்வலி வாஷ் பண்ணிவிடுவாங்க. அது எதுக்கு நம்ம பண்ணுறோன்ற ஒரு இதே இல்லாமல் ஆகிடும். அதே மாதிரி நான் வாஷ் பண்ணாமல் அப்படியே தான் விட போகிறேன். எறும்பு வந்தாலும் என்ன வந்தாலும் அது வந்து நான் அப்படியே தான் விட போகிறேன். மார்னிங் தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு நைட் சிவனுக்காக நான் அதை சமர்ப்பித்ததை அது அவர்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எறும்பு வந்து சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து எங்கள் ரெண்டட் ஹவுஸில் மகாசிவராத்திரிக்கு நான் பூஜை பண்ணேன். 3 மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன். அதுக்கு மேலே முடியல. பிகாஸ் என்னோடய டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியான டே இருக்கும், ஓட்டத்திலே தான் இருக்கும். இன்றைக்கி அந்த 3 மணி டைம் கூட என்னால் முழிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ வெட்டி பெருமைக்காக சொல்லக்கூடாது, நம்ம ஃபேக்டை தான் சொல்லணும். ஸோ வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் என்னால் முழிக்க முடியும். சிவனுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, அவருக்கு தெரியும். ஸோ பக்தி யாருக்கு இருக்குது இல்லைன்னு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ சிவராத்திரிக்கு பண்ணுங்கள். எதையுமே உங்களால் முடியாத லெவலுக்கு மேலே அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டார். அவர் நம்மளோட அப்பா. அவர் என்ன நம்ம சொன்னாலும் சொன்னாலும் செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார். நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ இந்த மகாசிவராத்திரி உங்கள் எல்லாருக்கும் லைஃப்பில் அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் எல்லோரும் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியோட அடுத்த வருஷம் மகாசிவராத்திரிக்கு எய்ம் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஓம் நம சிவாய.